விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமிகு தொல் திருமாவளவன் நம்மோடு இருக்கார். அவரிடம் நாம் நேரடியாக பேசலாம். சார் வணக்கம். சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரமாக்கி இருக்கிறாங்க. திமுக கூட்டணி ஒரு பக்கம் தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறாங்க. விசிக இதனுடைய நிலைப்பாடுகளும் தேர்தலுக்கான பணிகளை என்ன ஆயத்தமாகி இருக்கிறீங்க? பொறுப்பாளர்கள் நியமனம், தேர்தல் அறிக்கை, இப்படி பல பணிகள் இருக்கு. இது அடுத்தடுத்த கட்டமா என்ன எப்படி எடுக்க இருக்கீங்க? விரைவில் இணைய வழி உயர்நிலைக்குழு கூட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் தேர்தல் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்க உள்ளோம். அத்துடன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்துவதென்று நேற்று முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்வில் நான் அறிவித்ததையொட்டி தேர்தலுக்கு முன்னதாக நடத்துவதா, தேர்தல் முடிந்து நடத்துவதா என்பது குறித்தும் இந்த உயர்நிலைக்குழு கூட்டத்திலே நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 10க்கும் மேற்பட்ட கட்சிகளுள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்று. ஆகவே பேச்சுவார்த்தை என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போது திட்டமிட்டிருக்கிறதோ அப்போது அதில் பங்கேற்போம். தேர்தல் அறிக்கை தயாரிப்பது தொடர்பாகவும் தேர்தல் பணிகளை முறைப்படுத்துவது தொடர்பாகவும் விரைவில் முடிவு செய்து அறிவிப்போம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம் கூட்டணி கட்சிகள்லாம் இறுதி செய்து பொதுக்கூட்டம் இது போன்ற பணிகள்லாம் மேற்கொண்டு வராங்க. பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழ்நாட்டுக்கு சமீபத்தில் வந்திருந்தாரு. திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை எப்போ தொடங்குவாங்க? ஏதாவது கால அளவு யோசிச்சிருக்கிறீங்களா? கீழே களப்பணிகள் எல்லாம் தொடங்க வேண்டியது இருக்கு. எப்போ தொடங்குவாங்கன்றது ஏதாவது உத்தேச திட்டம் இருக்குங்க? அதிமுக எப்போதே தொடங்கிவிட்டது. அவர் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டார் என்று கருதுகிறேன். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 2021ஆம் ஆண்டு இருந்த கட்சிகளை எல்லாம் இதில் சேர்க்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இடையிலே அவர்கள் விலகிப்போன சூழலில் அதே கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கிற முயற்சியில் தான் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி பார்க்கிற போது அதிமுக கூட்டணி இன்னும் முழுமை பெறவில்லை. 2021ஆம் ஆண்டில் இடம்பெற்ற கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அதே மாதிரியான ஒரு கூட்டணியை, முழுமை பெற்ற ஒரு கூட்டணியை இன்னும் அவர்களால் உருவாக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2016க்கு பிறகு உருவானது. 2017 என்று வைத்துக் கொள்ளலாம். அதிலிருந்து தொடர்ச்சியாக கட்டுக்கோப்பாக இக்கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கூட விலகாத நிலையில் கருத்தியல் அடிப்படையிலே இயங்கி வருகிறது. எனவே திமுக கூட்டணி தேர்தல் பணிகளை தொடங்குவதில் எந்த சிக்கலும் இருக்காது. திமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் எப்போதே களப்பணிகளை தொடங்கிவிட்டார்கள். வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்குச்சாவடி பணியாளர்கள் குழு எல்லாவற்றையும் நியமித்து விட்டார்கள். இப்போது பரப்புரை நடவடிக்கைகளிலும் அவர்கள் இறங்கிவிட்டார்கள். அடுத்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதுதான் திட்டமிட வேண்டியதாக இருக்கும். விரைவில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள். பேச்சுவார்த்தைக்கு குழு அமைப்பார்கள். அதுதான் வழக்கமான வாடிக்கையான ஒன்று. இன்னும் நமக்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு வெளிவராத நிலையில் ஒரு கால அவகாசம் இருப்பதாகத்தான் கருதுகிறேன். எனவே திமுக விரைவில் பேச்சுவார்த்தைக்குரிய ஏற்பாடுகளை செய்யும் என்று நம்புகிறேன். விசிகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அல்லது தொண்டர்கள் எல்லாருமே இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெற வேண்டும் என்ற விருப்பத்தெல்லாம் பேசியிருக்காங்க. கூட்டங்களையும் உங்களோட பேசியிருக்கிறாங்க. விசிகவுடைய தொகுதிக்கான எண்ணிக்கை அப்படின்ற ஒரு விருப்பத்தை திமுக தலைமையிட்ட தெரிவிச்சிருக்கிறீங்களா? ஒவ்வொரு தேர்தலிலும் இரட்டை இலக்க எண்ணில் தொகுதிகளை பெற வேண்டும் என்கிற முயற்சியை நாங்கள் மேற்கொண்டுதான் வருகிறோம்.
2001 கூட நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தான் தொகுதிகளை கேட்டோம். தமிழ்நாட்டில் 8, பாண்டிச்சேரிக்கு 2 என்று 10 தொகுதிகளை ஒதுக்கி இதுவும் இரட்டை இலக்கம் என்கிற அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் எங்களுக்கு இடங்களை ஒதுக்கி தந்தார். அதன் பிறகு நாங்கள் 2011 திமுகவோடு சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தோம். அந்த தேர்தலில் 12 இடங்கள் முதலில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டன. பிறகு கூட்டணி கட்சிகளுடைய தேவையை கருதி எங்களிடமிருந்து 2 தொகுதிகளை திரும்ப அவர்கள் கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். ஆக 10 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. 2021 6 என்கிற நிலையில் நாங்கள் தொகுதிகளை குறைத்துக் கொள்ளும் சூழல் உருவானது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அந்த நேரத்தில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் எண்ணிக்கையை பொறுத்து, தேவையை பொறுத்து அவரவர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பரிசீலித்து திமுக முடிவு செய்கிறது. எனவே போன முறை எங்களுக்கு 6 தொகுதிகளை ஒதுக்கிய நிலையில் நாங்கள் அதற்கு உடன்பட்டு அந்த கூட்டணியில் இடம்பெற்றோம். இப்போதும் நாங்கள் இரட்டை இலக்கத்தில் தான் கேட்போம். அது வழக்கமான ஒன்றுதான், புதிய முயற்சி அல்ல. எல்லா சூழல்களையும் கருத்தில் கொண்டு, எல்லா கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுக்குள் பேசி சுமூகமான முறையில் தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்வோம். அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் எப்போதும் முன்வைத்ததில்லை. இந்த முறையும் நாங்கள் முயற்சிப்போம், சூழலுக்கு ஏற்ப முடிவெடுப்போம். திமுக கூட்டணியில புதிய கட்சிகள் வருது அப்படின்ற சில தகவல்கள்லாம் பேசப்பட்டு வருது. சமீபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான ஒரு விருப்பம் இருந்ததா பேசுறாங்க. இது போன்ற ஒரு தகவல் உங்களுக்கு ஏதாவது நேரடியாக பாமக தரப்புல இருந்து பேசினாங்களா? கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு முடிவுல நாங்கள் உறுதியா இருக்கிறோம், கூட்டணியில ராமதாஸ் அந்த அணியை சேர்ந்தவர்கள் யாரு இருந்தாலுமே நாங்க கூட்டணியில் இல்லை அப்படின்றீங்க. இன்னைக்கும் அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்குவதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே இது குறித்து நான் விளக்கம் கூறியிருக்கிறேன். மீண்டும் அதை அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதை செய்யுங்கள், இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் இல்லை. இந்த கட்சியை சேர்க்கக்கூடாது அல்லது இந்த கட்சியை சேர்க்கலாம் என்றெல்லாம் ஆலோசனை சொல்லவோ அல்லது வலியுறுத்தவோ நாங்கள் முயற்சிக்க மாட்டோம். ஆனால் எங்கள் கட்சிக்கென்று உள்ள நிலைமைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு, எதிர்காலத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவு, அது எங்களுக்கான சுதந்திரம், எங்களுக்கான உரிமை. அது நாங்கள் எப்படி தேர்தல் உறவுகளை வைத்துக் கொள்வதென்று சில வரையறைகளை மேற்கொள்ள எங்களுக்கு சுதந்திரம் உண்டு. அந்த அடிப்படையிலே நாங்கள் 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்கு பிறகு எடுத்த முடிவு, சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் வெறுப்பு அரசியலை மட்டுமே மூலதனமாக கொண்டு தேர்தல் அரசியலை சந்திக்கிற கட்சிகளாக பாரதிய ஜனதா கட்சியையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம், அப்படித்தான் புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த புரிதலின் அடிப்படையில் இந்த இரு கட்சிகளும் ஒன்று சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியல், இன்னொன்று தலித்துகளுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் என்பதை முன்னிறுத்தி சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் செயல்படுவதால் இவர்களோடு நாம் தேர்தல் களத்தை சந்திக்க இயலாது, இவர்கள் இடம்பெறுகிற கூட்டணியிலும் நாம் இடம்பெற முடியாது என்ற ஒரு கொள்கை முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். மற்றபடி தனிப்பட்ட வெறுப்பு எங்களுக்கு எதுவும் கிடையாது. வன்னியர் சமூகத்தை நாங்கள் நேசிக்கிறோம். அவர்களுக்காக எங்கள் கட்சியின் சக்திக்கு ஏற்ப எங்களால் இயன்ற அளவுக்கு குரல் கொடுக்கிறோம். வன்னியர் அமைப்புகளோடும் இணைந்து பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். ஆக அந்த சமூகத்திற்கு எதிரான முடிவு அல்ல இது. பாட்டாளி மக்கள் கட்சி கையாண்ட சோசியல் இன்ஜினியரிங் என்கிற ஒரு உத்தி ஒரு நிரந்தரமான வெறுப்பு அரசியலை இங்கே உருவாக்கிவிடும்,
சமூக பிரிவினையை அது வளர்த்துவிடும் என்கிற நிலையில் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்க நேர்ந்தது. அதற்கு தள்ளப்பட்டோம். அதுதான் உண்மை. ஏனென்றால் கடந்த காலங்களில் 1999 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் களமிறங்கிய போது பாமகவினர் திட்டமிட்ட வன்முறை வெறியாட்டத்தில் இறங்கிய நிலையிலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் நாங்கள் தள்ளி வைத்துவிட்டு தமிழ் பாதுகாப்பு இயக்கத்திலே இணைந்து இரு தரப்பாரும் இணைந்து செயல்பட்டோம். நாடு முழுக்க ஊர்தி பயணம் மேற்கொண்டோம். 4வது மொழிப்போர் மாநாடு என்று திருச்சிராப்பள்ளியிலே ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினோம். அப்படி இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் இணக்கம் தெரிவித்து களத்தில் கைகோர்த்து நின்ற வரலாறு கடந்த கால வரலாறு. ஆனால் தருமபுரி சம்பவத்திற்கு பிறகு அந்த 3 கிராமங்கள் சூறையாடப்பட்டு எரிக்கப்பட்ட பிறகு அதன் பின்னணியை ஆராய்ந்த போது அதிலே ஒரு தலித் வெறுப்பு அரசியல் இருக்கிறது என்பதை உணர்ந்து இதுதான் அவர்கள் சொன்ன சோசியல் இன்ஜினியரிங் என்பதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவை எடுக்க நேர்ந்தது. அதில் நாங்கள் இன்றும் உறுதியாக இருக்கிறோம், எப்போதும் உறுதியாக இருப்போம். இது எந்த வகையிலும் திமுகவுக்கு நெருக்கடி தருவதற்கான முயற்சியாக திமுக பார்க்காது என்று நான் நம்புகிறேன். இறுதியா ஒரு கேள்வி, உங்களோட இருந்து தாவேக்காக்கு போயிருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா சமீபத்தில் விசிகாவை பத்தி பேசினத ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. இப்போ அதில் அவர் ஒரு விளக்கத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. என்னுடைய எப்போதும் கொள்கை ஆசான் திருமாவளவன் அவர்கள் தான், நான் என்றும் அவருடைய மாணவன் அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய சமீபத்தினுடைய பேச்சுக்கள் எப்படி பாக்குறீங்க? அவருக்கான அறிவுரை ஏதோ சொல்ல விரும்புறீங்க? அந்த உரை ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஒரு டங் ஸ்லிப் என்று தான் நான் கருதுகிறேன், ஒரு நாப்பிறழ்வு என்று தான் நான் கருதுகிறேன். அதற்காக அவர் ஒரு தன்னிலை விளக்கமும் தந்திருக்கிற நிலையில் அதனை பெரிதுபடுத்த தேவையில்லை என்கிற கருத்தை நான் ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு எமது தோழர்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை. அவர் வளர வேண்டியவர். அவருக்கு இன்றைக்கு ஒரு புதிய களம் கிடைத்திருக்கிறது. அந்த களத்தில் அவர் திறம்பட செயலாற்ற வேண்டும் என்கிற துடிப்போடு பணியாற்றி வருகிறார். ஆகவே அவருக்கு அவருடைய எதிர்காலத்தை எப்படி தீர்மானிப்பது, வரையறுத்துக் கொள்வது என்று தெரியும். நாம் அவருக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அவர் வந்து சேர்ந்தபோது நான் மகிழ்ச்சியோடு வரவேற்றேன். இந்த கட்சியில் அவர் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதை மனப்பூர்வமாக விரும்பினேன். ஆனால் கட்சியின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு முரண்பாடு ஏற்படக்கூடிய வகையில் அவருடைய பேச்சும் செயலும் இருந்த நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவானது. அவரும் நாகரிகத்தோடு என்னை நேரிலே வந்து சந்தித்து நான் விசிகாவிலிருந்து விலகுகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் போனார். எனவே அந்த அடிப்படையில் அவர் மீது எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை, அவருக்கும் எங்கள் மீது காழ்ப்பு இல்லை என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திமுக அழைக்கும்போது கூட்டணி தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும், தொடர்ச்சியாக 2017 திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கொள்கை ரீதியாக செயல்பட்டு வருவதால் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.